எல்லாருமே கர்த்தரோட பிரசன்னத்துல இருந்து நினைக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லா மகிமை கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ம நிறைய பண்டிகை கொண்டாடுறோம், நிறைய பர்த்டே பார்ட்டிஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொண்டாடுறோம். இன்னைக்கு கூட நம்ம 3rd anniversary சர்ச் anniversary கொண்டாடுறோம். பட் தினம் தினம் நம்ம ஆண்டவர் எப்படி கொண்டாடணும் நமக்கு தெரியும். Praise God. How are we going to celebrate God every day? நம் தேவன் எப்படி கொண்டாடுவது, அதுதான் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். சரி, தேவனை நாம் எப்படி கொண்டாடுவது பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக தேவன் நம்மை எப்படி கொண்டாடுகிறார் நம்ம பார்ப்போம். Praise God. தேவன் நம்மை கொண்டாடுகிறாரா இல்லையா? Praise God. ஜெஃபனாயா, ஒரு மைக் அவங்க கையில கொடுத்துருமா. Zephaniah chapter 3 verses 17. நம்மை ஊக்குவிப்பது, நம்மை வாழ வைப்பது, நம் விசுவாசம் அதிகரிப்பது எல்லாமே அவருடைய வார்த்தையை மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. Zephaniah 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷம். எப்படி தேவன் நம்மை கொண்டாடுகிறார் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரா? உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அவர் பேர்ல கம்பீரமா களி கூறுறது பத்தி ஒரு பேசல, அவர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பிரைஸ் காட். அவ்வளவுதானா? பிரைஸ் காட். அப்ப இங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he will rejoice over you with singing. பிரைஸ் காட். நமக்காக அவர் ஆடி பாடி ரிஜாய்ஸ் பண்றாராம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் கொண்டாடுறாரு. முதலாவது தேவன் எப்படி கொண்டாடுறாரு நம்மளா, வார்த்தையால இந்த உலகத்தை நமக்காக அவர் படைத்து கொண்டாடுறாரு நமக்காக. இரண்டாவது, அவர் நமக்கு இளைப்பாறுதலை அழைத்து நம்மை கொண்டாடுகிறார். மூன்றாவது, இஸ்ரேல் மக்களுக்கு மேகஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் அந்த மக்களை அவர் கொண்டாடுகிறார். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் உயிரை நமக்காக உயிரையே கொடுத்து நம்மை அவர் கொண்டாடுகிறார். பிரைஸ் காட். இதை விட அவருடைய அன்பை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? எவ்வளவு அருமையா அவர் நம்ம கொண்டாடுகிறார். சரி, இன்னும் டீப்பா பார்க்கணும்னா இன்னும் எப்படி நம்மளை கொண்டாடுறாரு நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். லூக்கா அதிகாரம் 15 அதிகாரம் 22 24. Luke 15:22-24. Quick, bring the best robe and put it on him. Put a ring on his finger and sandals on his feet. Let's have a feast and celebrate. For this son of mine was dead but is alive again. He was lost and is found. Praise God. Hallelujah. எப்படி கொண்டாடுறாரா நம்மள படிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி இந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, எப்படி நமக்கு கொண்டாடுறாரா ஒரு அப்பா பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. நமக்காக எப்படி வாங்கலாம்? கொழுத்த கன்று கொட்டி. அதான் ஆண்டவர் நமக்காக, பிதானவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவே ரத்தத்தை கொடுத்து நம்மை கொண்டாடுகிறார். பிரைஸ் காட். அப்போ எல்லாருக்குமே இந்த கெட்ட குமாரன் போய் தெரியும் இல்லைங்களா? அவர் போய் அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அழிச்சு அவருக்கு அதாவது கூட காசு இருக்கு, பணம் இருக்க வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், வா அப்படி இப்படின்னு. ஆனா பணம் எல்லாம் காலியான உடனே எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுறது கூட வழி இல்லாம எங்க இருக்கிறாரா அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பன்னி கூட்டத்துல அங்க அவர் வேலை செய்து அந்த பன்னிகள் சாப்பிடுற சாப்பாடு அவர் சாப்பிடுறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதவி வந்துருது. என்னன்னா, நம்ம அப்பாவே எவ்வளவு பணக்காரு, அங்க ஒரு வேலைக்காரனா கூட இருந்துடலாம், நான் ஏன் இங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடணும்ட்டு என்ன பண்றாராம், போயிடலாம் நம்ம அப்பா கிட்டே ஒரு சின்ன முடிவு எடுக்கிறாரு. ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தார். அந்த டிசிஷன் எடுத்த மாத்திரத்துல, போற மாத்திரத்துல அப்பா இங்க பாக்குறாரு. அங்க வராரு பையன்.
அவன் எப்படி எனக்கு எல்லா பணம் காசெல்லாம் எடுத்துட்டு போனான், வரட்டும் அவன் அப்படி அவர் நிக்கல. அவர் என்ன செய்தார், உடனே ஓடி போய் அப்படி அங்க இருக்குது அப்படியே அவர் எக்கி அப்படி கட்டி பிடிச்சாராம் பிள்ளைய. அவர் என்ன அழுக்கு துணி போட்டிருக்காரு, எப்படி வந்திருக்காரு எதுவுமே பார்க்கல, அப்படியே கட்டி பிடிச்சாராம். அப்ப அப்பா என்னன்னா தொலைந்து போன ஆட்டுக்குட்டி வந்ததை கொண்டாடுறாரு. Praise God. அப்ப நம்ம அப்பா எப்படி கொண்டாடுறாரா, தொலைந்த ஆட்டுக்குட்டி வந்துட்ட உடனே சும்மா அப்படியே சாயல கொளுத்த கன்றுக்குட்டியை வெட்டி ரிங்ஸ் ரோப்ஸ் சாண்டல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுறாரா. Praise God. Hallelujah. அப்ப நம்ம எப்படி தேவனை கொண்டாடணும்னா, அப்ப நம்ம பார்க்கலாம் ஐசாயா 43:4 நம் தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், நம்மளை எவ்வளவு கனப்படுத்துறாரு, நம்மளை எவ்வளவு கொண்டாடுறாருன்னு இந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால், நம்ம தேவனை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீங்க எவ்வளவு அருமையான தேவன் பாரு. ஆனா ஏசப்பா நம்ம அப்பா நம்மளை பார்த்து என் பார்வைக்கு நீ அருமையா இருக்கிறதுனால கனம் பெற்ற கனம் ஹானர், நம்ம அவரை ஹானர் பண்றோமோ இல்லையோ, அவர் என்ன சொல்றாரு, நம்மள அவர் ஹானர் பண்றாராம். Praise God. நம்மள அவ்வளவு வேல்யூ பண்றாராம். Hallelujah. Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நம்ம தேவன் நம்மை கொண்டாடுவதை நினைத்து. ஆமென். Hallelujah. அவர் நம்மை கனப்படுத்துகிறார். Praise God. அப்ப அவர் சொல்றார், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆமென். நானும் உன்னை சிநேகித்தேன். Praise God. அவர் என்ன பண்ணாராம், அந்த அப்பா விருந்து எல்லாருக்குமே விருந்து அளிச்சாராம். God rejoices over repentance. நம்ம மனம் திரும்பி தேவன்கிட்ட வரணும்னு நினைத்தாலே, நீங்க வந்து கிட்ட வர வேண்டாம், வரணும்னு ஒரு தூரத்துல நினைத்தாலே he rejoices over you. Praise God. Hallelujah. Thank you Jesus. அப்ப எப்படி நம்ம அவர் நம்மள எப்படி மீட்கிறார்னா, பார்ஷாலிட்டியே இல்ல, நீ அப்படி நீ இப்படி அந்த மாதிரி உங்க 70% உங்க 20% இல்ல, அவர் முழுமையா நம்மளை ரட்சிக்கிறாரா. அவர் நமக்கு முழுமையா பரிபூர்ணமா எது கொடுத்தாலும் கொடுப்பாரா, நன்மையா இருக்கட்டும் கிருபையா இருக்கட்டும் எல்லாமே. Praise God. Hallelujah. அப்போ எப்படி நாம அவரை செலிப்ரேட் பண்ண முடியும்? இப்ப தேவன் நம்ம கொண்டாடுறோம் பார்த்தோம், நம்ம எப்படி தேவனை கொண்டாட வேண்டும்? ஒரு கிறிஸ்துமஸ் வந்தா கொண்டாடுவது அது அல்ல, நம்ம நல்லா எக்ஸ்பென்சிவா டெக்கரேட் பண்றதுனாலையும் நம்ம தேவனை கொண்டாடுறது இல்ல. பண்டிகைகளை தேவன் அருவருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. Praise God. Hallelujah. தேவனை கொண்டாட வேண்டும். எப்படி? அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய நேச்சரை நம்ம புரிஞ்சு கொண்டா மாத்திரம்தான், அவருடைய நேச்சரை அதாவது புரிஞ்சுக்கினா மாத்திரம்தான் அவரை நம்ம கொண்டாட முடியும். Praise God. Hallelujah. லூக் 12:31 சொல்லு, கர்த்தருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, எல்லாமே கூட கொடுக்கப்படும். எல்லாமே இது மாத்திரம், நீ தேவனை தேடினா இது கிடைக்கும், நீ தேவனை தேடினா அது கிடைக்கும், அப்படி இல்லை, எல்லாமே கிடைக்கும். Praise God. Hallelujah. அப்ப எப்படி நீங்க தேவனை தேட முடியும்? How can we seek God first? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, அவருடைய அதாவது சில கேரக்டர்ஸ் பைபிள் நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி தேவனை கொண்டாடுறாங்க. மேரி ஆஃப் பெத்தனியில் உள்ள மரியாள், கரெக்ட்? ஓகே. John 12:1-8 வீட்டுல போய் படிங்க. 3வது வசனத்தை ஒண்டி போய் படிக்கலாம். Praise God. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். சொல்லுங்க, படிங்க. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. Amen. Then Mary took about a pint of pure nard, an expensive perfume. She poured it on Jesus' feet and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the perfume. எப்படி மரியாள் இங்க கொண்டாடிப்பாங்க இயேசுவை? மேரி ஆஃப் பெத்தனி எப்படி கொண்டாடிப்பாங்க? அந்த பெர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லி பெர்ஃப்யூம், அதெல்லாம் வீணாக்க முடியாது அந்த காலத்துல. அப்ப அவங்க அப்போஸ்தலர் கூட, என்ன இது இவ்வளவு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் வித்தாலே காசு வருமே, நல்லா ஏன் இங்க இப்படி வேஸ்ட் பண்றாங்கன்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு நம்ம வர்ஷிப் இன்னைக்குன்னா, எப்படி ஒரு தேவனை கொண்டாடணும்னா காஸ்ட்லி வர்ஷிப்பா கொண்டாடணுமா? எப்படி காஸ்ட்லி வர்ஷிப்? அவங்க பெர்ஃப்யூம் எவ்வளவு காஸ்ட்லியான வர்ஷிப். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எது காஸ்ட்லி சொல்லுங்க பார்க்கலாம். காஸ்ட்லியான வர்ஷிப் பார்க்கலாம். யாரும் ஒருத்தர் கெஸ் பண்றீங்களா? காஸ்ட்லியான வர்ஷிப் அவரோட வார்த்தை, அது விலையே இல்லை அதுக்கு. காஸ்ட்லியான வர்ஷிப் நான் சொல்றதுக்கு விலை இல்லைதான். Praise God. சரி, போனா திரும்ப கிடைக்காது. ரிடில் டைம். Praise God. Precious, very costly.
இந்த காஸ்ட்லியான வர்ஷிப் இப்படி நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா காஸ்ட்லியான டைம் நீங்க தேவனை கொண்டாடி இருக்கிறீங்க அர்த்தம். Praise God, hallelujah, thank you Jesus. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளா தாழ்மையா தன்னோட தலை முடிய அவங்க காலை கழுவுறாரு, இயேசுவின் காலை கழுவுறாரு. அப்ப நம்ம எப்படி வர்ஷிப் பண்ண தேவனை கொண்டாடணும்னா தாழ்மையா கொண்டாடணுமா. நான் இது செஞ்சேன், நான் அது செஞ்சேன், நான் தான் முன்ன நின்ன, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், அது இல்லை. தாழ்மையுடன், Praise God, தாழ்மையுடன் செய்வது. தேங்க்யூ ஜீசஸ். தாழ்மையுடன் தேவனை கொண்டாடணும். அப்புறம் எப்படின்னா தேவனை, அதாவது இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்துக்கும் மேலாக வைப்பது. அங்க எவ்வளவு பேர் என்ன பேசியிருப்பாங்களோ அது மட்டும் இல்ல, பெர்ஃபியூம் எவ்வளவு காஸ்ட்லி, அது எல்லாத்துக்கும் மேல இயேசுவை தெரிந்து கொண்டாங்க, அவரை கொண்டாடினாங்க. Praise God. எல்லாத்துக்கும் மேல தேவனின் அன்பை கிரியையில் காண்பிப்பதினால் நாம் தேவனை கொண்டாடுகிறோம். Praise God. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம இன்னொருத்தர் பார்க்கலாம் பைபிள்ல 10, அதாவது 10 lepers, அதாவது 10 குஷ்டரோகிகளை தேவன் குணமாக்குறார். லூக்கா 17வது அதிகாரத்துல பார்க்கலாம். அது 11ல இருந்து 19 வரைக்கும் நீங்க போய் படிக்கலாம். அதுல ஒரு பர்டிகுலர் வசனம் என்ன இருக்குதா, இயேசு 10 பேர் குணமாயிடுறாங்க, 10 பேர் குணமாய் போயிடுறாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் திரும்பி வந்து நன்றி சொல்றாங்க. எப்படி நன்றி சொல்றாருன்னா, அப்படி கீழே விழுந்து தேவனுக்கு நன்றி சொல்றாரு. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். Praise God, hallelujah. அப்போ இயேசு பார்த்து கேட்கிறாரு, நான் 10 பேர் தானே குணமாக்கினேன், ஒருத்தர் தான் வந்தாரு அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன நமக்கு, அதாவது நம்ம 10 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட, அதுல ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கும். அதை ஒண்ணு விட்டுட்டு இன்னும் 9 காரியத்தை யோசிப்போம். என்ன ஆண்டவர் எவ்வளவு கேட்டு நடக்கலையே. அப்போ நம்ம வந்து தேவனை எப்படி கொண்டாடணும்னா, என்ன நடக்குதோ நடக்கலையோ, செய்யறாரோ செய்யறதில்லையோ, தேவனை நன்றி சொல்லி வாழ்த்தி கொண்டு இருந்தே இருந்தோம்னா அதுதான் தேவனை கொண்டாடுவது. Praise God, thanksgiving. We can celebrate God by giving thanks. Praise God, hallelujah. இன்னொருத்தர் பார்க்கலாம், பால் அண்ட் சைலஸ பார்க்கிறோம் பிரிசன்ல. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன இருக்குது இல்லைன்னா, இவங்க வந்து தேவனுக்காக வாழ்ற 2 பேர், பால் அண்ட் சைலஸ். இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பிரஸ்தானப்படுத்துறாங்கன்னு அவரை வந்து ஜெயில போட்டுறாங்க, பிரிசன்ல சிறை அடிக்கப்படுறாங்க. அந்த சிறை எப்படி இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும், அவங்களால சரியா உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, அவ்வளவு ஆயிட்டு தான். அதுலயே அவங்க வந்து ராட்ல அடிச்சிருப்பாங்க, ஃபுல் வலி அடிப்பட்டு அவங்க உள்ள போட்டிருப்பாங்க. அவங்க உள்ள போட்ட உடனே, ஆண்டவரே என்னை நான் உங்களுக்காக எவ்வளவு பாடுபடுறேங்க, என்னை காப்பாற்ற கூடாதா அப்படி ஜபிக்கல, இல்ல என்னை காப்பாத்தணும்னு ஜபிக்கல, அவங்களோட ஜெப வேலை வந்து நம்ம ஜபிக்கிறாங்க. Praise God. அவங்க அந்த நேரத்துல என்ன பாடுறாங்களா, ஹில்ஸ் பாடுறாங்களா, ஸ்தோத்திர பலியிடுறாங்களா தேவனுக்கு. நம்ம ஒரு சின்ன காரியம்னால தேவன் எதற்காக இதை அனுமதிக்கிறார், ஏன் எனக்கெல்லாம் இப்படியாவது, தேவனுக்கு கண்ணுல மூக்குல நம்ம எவ்வளவு பேசிடலாம். ஆனா இவ்வளவு அடிபட்டும் தேவனுக்கு அந்த ஸ்தோத்திர பலியிடுறாங்களா. அப்படி ஸ்தோத்திர பலியிடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய முடியாத, சிறைச்சாலையில அந்த சங்கிலி அந்த அஸ்திபாரம் எல்லாம் ஒடிஞ்சது, மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. இப்போ இது நீங்க மேல போய் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 16 இருக்குது. அப்ப என்னன்னா, அது அற்புதம் ஆனது மாத்திரம் இல்லாம அங்க ஜெயிலர்ஸ் ஒரு அச்சிப்புல வராங்க. அவங்க வந்து உடனே பேப்டிசம் எடுத்து உடனே அவங்க வந்து சால்வேஷன்ல வராங்களா. Praise God. அப்ப நீங்க ஸ்தோத்திர பலியை விடும்போது நீங்களும் உங்க குடும்பத்திலுமே ரட்சிப்பும், Praise God, உங்க குடும்பத்துல ரட்சிப்பும் அற்புதங்களும் நடக்கும். Praise God. சோ நம்ம எப்படி கொண்டாடணும்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், சிறையடிக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படியான இருந்தாலும், worship எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அவரை துதிக்கும் போது குறைகளை பார்க்காமல், தேவன் என்னை உயிரோடு இப்ப வைத்திருக்கிறாரே நன்றி ஆண்டவரே. அப்ப என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன மாதிரி அவமானம் நிந்தைகளா இருந்தாலும், ஆண்டவரே நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, இப்படி நம் தேவனை கொண்டாட வேண்டும். Praise God, hallelujah, thank you Jesus. கடைசி ஒருத்தர் நம்ம பார்ப்போம் பைபிள்ல வந்து, ஷாத்ராக், மேஷாக், எபினேகோ பார்க்கிறோம், டேனியலை பார்க்கிறோம். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா செலிப்ரேட்டட் God. எப்படின்னா இது வந்து படிக்க வேண்டியது இல்லை, அப்படியே சொல்லி இவங்க வந்து
ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வைராகியம். இதான் ஒன்றுதான் தேவன் இருக்கிறவங்க. ஆனா அவங்கள வந்து இப்ப ராஜா என்ன செய்யறாருன்னா அவருடைய சிலையை வைத்து நீ சிலை வழிபாடணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, என் உயிரே போனாலும், என் உயிரை டேனியலோடுதான், என் உயிரே போனாலும் நான் என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க எங்க போறாங்கன்னா சிங்க குகைக்குள்ளவோ நெருப்பு குகைக்குள்ளவோ போறாங்க. பிரைஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போய் இந்த புக்கு டேனியல் படிச்சு பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க என்ன நடக்குதுன்னா தேவன் அங்க வந்து அவங்களை காப்பாத்துறாரு. அது வந்து வேற கதை, அது படிச்சு பார்க்கலாம். ஆனா நம்ம இங்க எப்படி கொண்டாடணும்னா, நெருப்புல விழுந்தாலும் சிங்க குகையில இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து இருந்தாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் அவங்க வசனம் இருக்குது எப்படின்னா, ஆண்டவர் என்னை காப்பாத்தினாலும் காப்பாத்த போனாலும் காப்பாத்தாமல் போனாலும் சரி அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். Praise God. Hallelujah. இந்த மாதிரி நம் தேவனை கொண்டாட வேண்டும். Praise God. Hallelujah. தேவன் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். நம்ம முடிச்சிடறோம், அவ்வளவுதான். Praise God. கடைசியா நாம தேவனுடைய அன்பு எவ்வளவு அருமையானது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பைபிள வந்து சும்மா படிக்க கூடாது. நம்ம எப்படி படிச்சு அப்படியே படிச்சுன்னு போயிடும். நம்ம ஆண்டவர் நமக்கு விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு, கற்பனை. நம்ம இன்னைக்கு எல்லாமே எப்படின்னா, இது ஆயிடுமா, அது ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமான்னு கற்பனை செய்யறோம். இது சாப்பிட்டா அது கெட்டது, இது சாப்பிட்டா இது கற்பனை இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும் கற்பனை பண்ற. ஹெல்த்லயும் சரி, பினான்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் கற்பனை நெகட்டிவா செய்யறான். தேவன் நமக்கு அது பாசிட்டிவா செய்யறதுக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட். இப்ப நம்ம எப்படி கற்பனை பண்ணணும்னா, பைபிள் படிக்கும்போது சும்மா அப்படியே இல்ல, அந்த ரோல் பிளே பண்ணி கற்பனை பண்ணி எப்படி இருந்திருக்கும், அவங்க என்ன செய்திருப்பாங்க, அங்க அவங்களும் கற்பனை செய்யலாம், நீங்க அங்க இருக்கிற மாதிரி கற்பனை செய்யலாம். ஆனா கற்பனை செய்து நீங்க படிக்கும் போது தெரியும். இப்ப பாருங்களேன், நான் பேதுரு பத்தி சொல்றேன். பேதுரு என்ன பண்ணாரு, 3 வருஷம் மறுதளித்தார். இப்ப வந்து இயேசு உயிர்த்தெழுந்து இருந்து கலிலேக்கு போறாரு. அங்க வந்து இந்த வசனத்தை படிக்கலாம். மார்க் 16வது அதிகாரம் 17வது. இப்ப வந்து மறுதளித்த போது யாரும் வந்து கேக்குறாங்க, பேதுருவே நம்ம வந்து இப்ப இமேஜின் பண்ண போறோம், நம்ம ரோல் பிளே. இப்ப வராரு, பேதுருவே உனக்கு இயேசுவ தெரியுமா? இயேசுவா? அவர் யாரு? அயன் பாக்ஸா, ஃபேனா, யார் அவரு? எனக்கு தெரியாதுப்பா சொன்னாரா? வசனத்தை படிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், இப்ப இயேசு என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்து கலிலேயா பக்கம் போறாரு. அவர் சொல்லி அனுப்புறாரு. என்னன்னா, இயேசு சொல்லுங்க, அவருடைய சீஷரிடத்துல பேதுருவிடத்துக்கு போய் உங்களுக்கு முன்னே ஒரு இங்க முக்கியமா என்ன, சீஷர்கள்ல பேதுரு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? சீஷருக்குள்ள பேதுரு. அப்புறம் இயேசு பாத்தீங்கன்னா சீஷருக்கும் பேதுருவுக்கும் எப்படி சொல்றாரு, சீஷரிடத்திற்கும், disciples and பேதுரு, பீட்டர் and பீட்டர். அது பாருங்களேன், குறைவுள்ளவங்களுக்கு என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா கிரேஸ், ஸ்பெஷல் இன்விடேஷன், விஐபி இன்விடேஷன். இப்ப பேதுருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு. அதனால எங்க வராம போயிடுவாரோ, நீ பேதுருக்கும் சொல்லிடு. அதுதான் நம்ம தேவனுடைய அன்பு. எப்படி இருந்தாலும் சரி, என்ன குறைவு இருந்தாலும் சரி, அவர் நம்மள அப்படியே கூப்பிடுறாரு, வந்துடு, அவ்வளவுதான், நான் நீ நேசிச்சா போதும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப வந்து இங்க வந்து ஜீசஸ் கேக்குறாரு. இப்ப நம்ம இன்னொரு வருஷம் ரோல் பிளே பார்க்கலாம். இயேசு வந்து 3 வருஷம் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு இயேசு? பேதுரு கிட்ட, பீட்டர் கேக்குறாரு, என்ன இப்படி கேட்டிருப்பாரா? பேதுரு, என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, இப்படி கேட்டிருப்பாரா? இமேஜின் பண்ணி பார்க்கலாம். பேதுருவே, என்ன நீ நேசிக்கிறாயா? இப்ப அவர் உடனே நெக்ஸ்ட் வருஷம் கேட்டிருக்க மாட்டாரு. அவர் கான்வர்சேஷன் ஆயிருக்கும். அவர் வீட்டுல சொல்லிப்பாரு, ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, நீங்க வந்து உங்களை வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிக்கும் போது யாருமே கிட்ட வரல ஆண்டவரே, நான் தான் வாயிலட்ட அப்படியே அவன் போட்டேன் பாருங்க. அந்த கழுத்தை தான் நான் வெட்ட நினைச்சேன், ஆனா கொஞ்சம் புளிச்சதுனால காதை வெட்டிட்டார். அந்த காது கீழே வந்து, சரி அவன் அட்லீஸ்ட் என்னுடைய அன்புக்கு சின்னமா காது இல்லாம சுத்துவான்னு நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா அதை கூட ஒட்டிட்டீங்கப்பா நீங்க. ஒரு கான்வர்சேஷனா இருக்கும், அதை கூட விட்டுட்டீங்கப்பா நீங்க. சரி பேதுருவே, நீ நேசிக்கிறாயா? செகண்ட் டைம் கேட்கிறாரு. என்ன ஆண்டவர் இப்படி கேட்டீங்க? அன்னைக்கு என்னது ஸ்டார்ம் வரும்போது, விண்டு அந்த கப்பல்ல இருக்கும்போது எவ்வளவு காத்தச்சுச்சு, நீங்க எவ்வளவு டீப்பா தூங்கினீங்க ஆண்டவர். இது ஜான் கூட வந்து எழுப்புனாரு.
தூங்கினாரு. நானா பண்ண இல்ல பாஸ் தூங்கினாரு, பேயோட்டி நோயோட்டி சுஸ்தா தூங்கின்னு இருப்பாரு, எழுப்ப வேண்டாம். அது ஃபோர்ஸ் பண்ணாதான் வந்து எழுப்பணும். ஆண்டவரே பாருங்க, உங்களை எவ்வளவுதான் பாதுகாத்து, நான் எவ்வளவு நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசியிருப்பார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். நான் இப்படி இருந்தேன் உங்கள்கிட்ட, நான் அப்படி இருந்தேன். மூன்றாவது ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ நேசிக்கிறாயா? அவ்வளவுதான். பேதுருக்கு முடியல. என் உள்ளத்துல என்ன எல்லாமே தெரியுமே ஆண்டவர், இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? ஏன்னா அவர் ஹிஸ்டரியில சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம ஹிஸ்டரியில சொல்றதுக்கு அதிகமா ஒண்ணுமே இருக்காது. நன்மை செஞ்சங்கிறத விட பாவம் செஞ்சது அதிகமா. சம்டைம்ஸ் ஆண்டோட ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது நமக்கு. பேட்டுக்கு ஒண்ணு அவர் ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே என் இதயத்துல தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு என் இதயம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் என்ன சொல்றது இதுக்கு மேல்ட்டு. அப்போ என்னன்னா சம்டைம்ஸ் இப்ப அந்த பாவம் பண்ணிட்டோங்கிறதுனால நம்ம கடவுளை நேசிக்கிறதுல அர்த்தம் இல்ல. பாவம் பண்றது தேவன் மேல பிரியம் இருக்குது. அப்ப பீட்டருக்கும் தேவன் மேல பிரியம் இருந்தனாலதான் ஒப்பு கொடுத்தாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்ப்பா. இயேசுக்கும் நீ ஆண்டவரை அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்றதை விட, ஆண்டவரே எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நேசிக்கிறப்பா, அப்படிதான் அவருக்கு வேணும். நீங்க நேசிக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல அப்புறம் அந்த கதை வந்து நேசிக்கிறேன் அப்புறமா ஆண்டவர் வந்து பீட்டர் ரெஸ்டோர் பண்ண, அது வேற கதை. அப்படி போதும். நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நம்ம சூழ்நிலை என்னவா இருக்கலாம், இன்னைக்கு நம்ம யாருமே நேசிக்காம இருக்கலாம், இல்ல நம்ம எந்த மாதிரியான பாவ வழியிலயோ இல்ல அடிக்ஷன்ஸ்லயோ இல்ல எந்த காரியத்துல பினான்சியல் இஷ்யூ கடன் பிரச்சனை எதுலையுமே சிக்கி கொண்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், ஆண்டவருக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ தெரிஞ்சாலே, உங்க இதயத்தை பாக்குற நேசிக்கிறீங்க தெரிஞ்சாலே போதும், அவர் ஒரு லிங்க் வச்சு உங்க அங்கத்துல தூக்கிடுவார் எப்படியாவது. பிரைஸ் காட். அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ் காட். ஹalleluya. இப்ப என்னன்னா அவர் அநேக நேரத்துல எதிர்பார்க்கறது நமக்கு என்ன தெரியுங்களா? ஐ லவ் யூ ஜீசஸ். நான் நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிற ஆண்டவர், இவ்வளவுதான், வேற எதுவுமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நாம தேவனை எப்படி கொண்டாடணும்னா, எல்லா சூழ்நிலையிலுமே தேவனை நம்ம முழு இதயத்தோட, முழு வல்லமையில, முழு இதயத்துல நம்ம அவரை கொண்டாடணுமா? அப்ப எப்படி கொண்டாடணும்? அவர் சொல்ல, நீ கவலைப்படாத. என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத, நாளைய குறித்து நீ கவலைப்படாத அப்படின்றாரு. அப்ப நீங்க கவலைப்பட்டனா நான் எப்படி தேவனை கொண்டாட முடியும்? Praise God. Hallelujah. பயப்படாதேன்றார். ஆனா நான் இன்னைக்கு ஒரு காரியம் குறித்து நான் பயப்படுறேன். ஐயோ எனக்கு வேலை கிடைக்கல, ஐயோ எனக்கு இது நடக்கல, ஐயோ நான் இஎம்ஐ கட்டணும், என் கடன் பிரச்சனைகள். தேவன் பயத்தின் ஆவியை கொடாமலும் தைரியத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். Praise God. அப்ப நீ பயந்தனா தேவனை கொண்டாட முடியாது. அவருடைய நேச்சர் இதுதான், அவருடைய குணாதிசயத்தை புரிந்து கொண்ட நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன் அவன் கவலைப்பட மாட்டான் சொல்லுங்க? என் தேவன் செய்து முடிச்சிட்டாருன்னா முடிச்சுட்டாரு. There is no if or but. ஆனா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆண்டவரே எனக்கு தேவை இருக்குது, நான் ஜெபம் பண்ணிடுறேன், ஆனா நானும் ட்ரை பண்ணல, மற்றவர்கள் அதை போய் சொன்னாதானே அது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஏமாந்து போறோம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவதில்லை. பிரைஸ் காட். நமக்கு எதிராக எந்த ஆயுதமோ வாய்க்காது போகும் தேவனை நம்பினால் மாத்திரமே. இஸ்ரவேலுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் என்னவா கூப்பிடுறாரு ஆண்டவர்? நம்ம எல்லாம் யார்? இஸ்ரவேல். ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? இஸ்ரவேலேன். இஸ்ரவேல் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருமே இஸ்ரவேலா கூப்பிடுறாரு. இஸ்ரவேல் என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவன் மீது முழுமையான நம்பிக்கை, முழுமையாக அவரை சார்ந்து இருப்பதே இஸ்ரவேல். தேவனையும் ஜபிக்கிற கூடவும் நானும் என்ன பிரச்சனைகளை பேசினு, நோய்களை பத்தி பேசினு, எல்லா காரியங்களை பற்றி பேசி கொண்டிருந்தால் அது இஸ்ரவேலுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு கொண்டாட முடியாது. பிரைஸ் காட். இன்றைக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? இஸ்ரவேலா இருக்கிறோம். தேவனை முழுமையாக சார்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி சார்ந்து இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் தேவனை கொண்டாட முடியும். பிரைஸ் காட். ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும்